ஜயான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் லாரான்ற படத்தில், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர். ஏன்னா இது ரொம்ப போல்டான கேரக்டர். யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு ப்ராஸ்டிடியூட்ன்றதுனால யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. பட் இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி சார், டைரக்டர் சார் மற்றும் கார்த்திகேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னை ரெக்கமெண்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஸோ இந்த போல்டான கேரக்டர் நான் உடனே ஓகே சொல்லிட்டேன், எந்த ஒரு செகண்ட் தாட்ஸுமே இல்லாமல். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கு. என்னை வந்து படம் பார்க்க வைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். பட் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் மீடியா அவங்க சப்போர்ட் இங்கே எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயரை ஹாப்பி ஆக்குறது உங்களோட ப்ரெசன்ஸ். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர் ஆஸ் ஆர்டிஸ்ட் ஆர் சினிமா சார்ந்த இந்த குழு எல்லோரும் உங்களை மீட் பண்ணுறதுக்கு, அதுக்கு லாரா இன்ஸ்ட்ருமெண்டலாக இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு புது டீமோட ஒரு ஆனஸ்டான முயற்சி. ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் பார்த்த பிறகு வெளியில் அவங்களோட கமெண்ட்ஸு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. உங்களோட வியூ பாயிண்ட்டும் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஃபீட்பேக்கும் எதிர்பார்த்து இந்த முழு டீம் காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. என்ன மாதிரி ஒரு சாமானியன் இப்படி ஒரு படத்தை கொண்டுட்டு வரணும்னா எங்கள் டீம் அசோக் சார், வரிகி சார், என்னோடய டைரக்டர் மணிமூர்த்தி, மியூசிக் டைரக்டர், மற்ற எல்லாரும் உன்னுடைய உழைப்பு தான் என்னை இந்த இடத்துல உட்கார வச்சுருக்குது. இவரோட உழைப்பு இல்லாமல் நான் அந்த படத்தை கொண்டு வந்திருக்க முடியாது. அவருக்கு நன்றி. இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. நீங்கள் இந்த படத்தை எந்த அளவுக்கு மீடியா மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்களோ அப்போ தான் என்ன மாதிரி சாமானியங்கள் அடுத்தடுத்து படம் எடுக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு முன் வருவாங்க. நன்றி, வணக்கம். நம்ம ப்ரொடியூசரோட ஒரு முயற்சி, ஒரு கனவு, அந்த கனவு இப்போது உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லோரும் இங்கே வந்து இந்த படம் பார்த்து உங்களோட கருத்துக்களை, உங்களோட வியூ பாயிண்ட்ஸை பகிர்ந்துட்டு படம் மேலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ, வணக்கம். ஆக்சுவலாக லாரான்றது அந்த ஒரு கேரக்டருக்காக நாங்கள் டிசைன் பண்ணது. ஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக தான் லாரன்ஸ் அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கும் அமைஞ்சது. ஸோ அடுத்து 4-5 டைட்டில்ஸ் யோசிக்கும் பொழுது இது கொஞ்சம் கேட்சியாகவும் எங்கள் டீம் எல்லாருக்குமே அது பிடிச்சதாகவும் இருந்தது. ஸோ அப்படி செலக்ட் பண்ணது தான். இல்லை, எடுத்து முடிக்கிற வரைக்குமே நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இது என்ன கதை அப்படின்றது வந்து அவங்களுக்கு பெருசாக புரியலை சொல்லப்போனால். என்ன எடுத்துகிட்ருக்கோம், ஏன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக ட்விஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டரோட பெருசாக ட்ராவல் இருக்காது. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளேயில் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது அவங்களுக்கு அது தெரியாது. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு கதையே பெருசாக புரியலை. நான் சொன்னதை வச்சு அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் பெருசாக டைட்டில் ஃபைனலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு அது எதுவும் மாற்றலை, ஆரம்பத்துலேயே முடிவு பண்ணது தான். அதை அப்படியே கரெக்டாக வச்சிட்டோம். அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு இயக்கத்தோட தொடர்பில் இருப்பாங்கன்ற மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இவர் வந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு முஸ்லீமாக இருந்து ஒரு அரசியல்வாதி, அதுவும் எந்த விதத்துலேயும் கரப்டட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாத ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்க ஆசிரமமே க்ளோஸ் பண்ணுற லெவலுக்கு போயிருக்கு. அந்த கேரக்டரே தெளிவாக பதில் சொல்லுவார். அப்படி இந்த பொண்ணுக்கும் நம்மளுடைய ஆசிரமத்துக்கும் என்ன தொடர்பு, உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன தொடர்புன்ற கேள்வி வந்தால் நம்ம ஆசிரமத்தோட நிலைமை என்ன ஆகும்? இதையும் மூடிட்டா ஏற்கனவே அந்த ஆசிரமத்தை விட்டு துரத்தி விடப்பட்டதுனால தான் அந்த பெரியவங்க எல்லாத்தையும் நீ தத்தெடுத்து வச்சுருக்க. இனிமேல் இங்கேருந்தும் துரத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? கதாநாயகன் வந்து ரொம்ப நல்லவராக வச்சிட்டோம். அவர்களோட ஜாலியான பர்சன். இவருடைய கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணியிருக்கோம். அவர் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணார். ஃபஸ்ட் தடவைன்றதுனால இல்லை அந்த ஷாட் வந்து ஒரு 10 டைம் போச்சுன்னு வைங்களேன். அது அவருக்குமே ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. ஏன்னா இல்லை, சத்தியமாக 2 பேர் விருப்பமும் கிடையாது. எனக்கு பெஸ்ட்டாக வரணுன்றதுனால ட்ரை பண்ணோம். என்னைக்கெல்லாம் நீங்கள் டக்குன்னு கேட்டதுனால ஒரு குத்துமதிப்பாக தான் சொன்னேன். முத்தம் நான் கொடுக்க தெரியலன்னு நான் சொல்லவே இல்லையே சார். முத்தம் கொடுக்க 10 டேக் போகுதுன்னா பின்னாடி பீச் சீன் சார். அது பின்னாடி யாரும் நடந்துட்டு இருந்தாங்கன்னா திருப்பி ஒரு ரீடேக் போகுது, இல்லை லைட்டிங் எரர் ஆகுது. திருப்பி நாங்கள் ஒரு சீனில் வந்து 2 பேரும் அவங்க அந்த சைடு உட்காந்துருக்காங்க, ஃபேஸ் கேமரா பேஸ் பண்ணியிருக்காங்க. நான் சைட்லேருந்து மேலே ஏறி வந்து திருப்பி கிஸ் அடிக்கணும். ஸோ அந்த இடத்துல ஒரு 2-3 பின்னாடி ஏதாவது ஒன்று ஆகுது. ஒரு டைம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் மிஸ் ஆச்சு சார். அடிக்க தெரியாமல் மிஸ் பண்ணல. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்பொழுது என் ஃப்ரெண்டு பேர் மெஹரூஃப். டக்குன்னு அது தோணுச்சு. இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவங்கவுங்களுடைய பேரை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். இன்ஸ்பெக்டருக்குமே அவருடைய ஒரிஜினல் பேர் கார்த்திகேசன். அது ஏன் மாற்றணும்னு எனக்கு பெருசாக தோணலை. ஓகே, அப்படியே இருக்கட்டுமே. லைவாக அது ஒரு கேரக்டரோட நேமும் ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகும். ஒருவேளை இது கேரக்டராக அதுக்கு வரும்பொழுது கார்த்திகேசன்ற பேர் பதிவு பண்ணுறதுக்காக தான் அவர் அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டார்.
அதே போல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் நேமை யூஸ் பண்ணியிருப்பேன். அதே போல் அந்த எஸ்ஐ கேரக்டர் எழுதிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் பக்கத்தில் இருந்தார், அவருக்கு ஆல்பர்ட்னு பேர் வச்சிட்டேன். அந்த மாதிரி மெஹரூஃப்னு வச்சதுனால அவங்க அப்பா முஸ்லீம் ஆயிட்டார். அது போக ஹிந்து முஸ்லீம் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் நாங்கள் தேவைப்பட்டுச்சு. அந்த அல்லாஹ் பாடல், அடுத்து அந்த பகுதியில் நடக்கிற விஷயங்கள், ஸோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்பொழுது இது பெட்டராக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த வேரியேஷன், அந்த கதை களத்துக்கும் அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கும் நிறையா எனக்கு என்ஹான்ஸ் ஆச்சு. என்ஹான்ஸ் ஆனதுனாலையும் அது ஸ்ட்ரைக் ஆனதுனாலையும் அந்த கேரக்டரோட நேம் வந்து அப்படி தான் வச்சது. பட் முஸ்லீமாக இருந்தால் அந்த இடத்துல எனக்கு கேரக்டர் எலிவேஷன் கிடச்சிது, அதனால் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே ஓகேங்க சார். ரொம்ப ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன் அவரு இந்த மாதிரி படத்தை. இல்லை இல்லை அப்படி அந்த மாதிரி படம் பார்க்கணும்னா நீங்கள் எங்கள் படம் பார்க்க தேவையில்லை. இல்லைங்க சார், அதுக்காக எடுத்ததுன்னு இல்லை. அந்த ம் 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 ஓகே. எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஆஃப் த ஸ்டோரி ப்ரொடியூசர் சொன்னார். அதை வந்து நான் பல கிளை கதைகளோட திரைக்கதை அமைச்சேன். என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் அது அந்தளவுக்கு நான் ரொம்ப வல்கராக எடுக்கிறதுல எனக்கே கொஞ்சம் உடன்பாடு குறைவாகவும் இருந்தது. அதை மீறி நான் எடுத்ததையும் சென்சாரில் பாதியை கட் பண்ணிட்டாங்க, இவ்வளவு வேண்டான்னு சொல்லி. நான் விஷுவலாக எதையுமே அதில் காட்ட விரும்பலை, அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஷார்ட்ஸுமே நான் பயன்படுத்தலை. அப்படி இருந்தும் அது எனக்கு அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தது. அதே மாதிரி என்னுடைய சின்ன வயசில் 92 வந்து எங்கள் ஊரில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப கண்டிப்பான ஒருத்தர். காரைக்காலை பற்றி உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஜாலியான ஊர். 100 ரூபாய்க்கும் ஜாலியாக இருப்பான், 10,000 தான் ஜாலியாக இருப்பான். காரைக்கால் உங்களுக்கு தெரியும், 10 ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும், 20 ரூபாய்க்கு பிராண்டி கிடைக்கும். அங்கே ஃபுல் அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஃபருக்கும் மரைக்காய் வந்து பார்த்துட்டே இருந்தேன். அவர் சாயலும் நம்ம சார் சாயலும் ஒரே மாதிரி இருந்தோம். அதோடு அவருக்கு தெரியும் ஃபருக்கும் மரைக்காய் யார், அவர் காரைக்காலில் தான் அவருக்கு தெரியும். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் கோயில் ஃபேமஸ்ஸு, ஆனால் மாதா கோயிலும் ஃபேமஸ்ஸு, பள்ளிவாசலும் ஃபேமஸ்ஸு எங்கள் ஊரில். இப்படி ஒரு படம் எடுக்கும் பொழுது எல்லா ஆடியன்ஸும் நம்ம கொண்டு வரணும். அதான் சார், அதான் மாங்கனி திருவிழான்னு சொன்னேன், அதான் காரைக்கால் அம்மையார் கோயில் திருவிழா இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எம்மதமும் சம்மதங்கிற மாதிரி எல்லாருமே காரைக்காலில் இருக்கும். என்னுடைய பார்வையில் வந்து எல்லாருமே படத்தில் இருக்கணுங்கிறதுனால நான் டேரக்டர் வந்து இதை மாதிரி இருக்கணும் விஷயம் அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் கன்வே பண்ணேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசரு ஒரு டீமை வச்சுட்டு நம்ம நகர்த்து போனோம். இல்லை எனக்கு சினிமா அவருக்கு தெரியும் சார், இண்டஸ்ட்ரி நான் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய பேர் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணேன். அது சப்போர்ட்டுக்கு நிறைய நம்ம வர்கி சார், அசோக் சார், நம்ம டீம் எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தாங்க எனக்கு. நம்ம டீம் சப்போர்ட்னால தான் அந்த படத்தை இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்து முடிஞ்சது. நான் ஒரு சின்ன ஒரு பில்டர் தான், பெரிய ஆள் கிடையாது. இங்கே சாலிகிராமில் வளசரவாக்கம், கோடம்பாக்கம், புலியூர், பவர் ஹவுஸ் எல்லாம் சந்து போந்தெல்லாம் சுற்றின ஆள் தான் நான். சென்னை பற்றி தெரியும், வந்தப்பயே ஷூவெல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வேணும்னு. எனக்கு அது சென்னை பற்றி தெரியும். அது மாதிரி நல்லா ட்ரைனிங் நிறையா எடுத்துருக்கிறேன் எனக்கு, அதனால் நம்மளோட யாரையும் ஏமாற்ற முடியாது. உங்களுடைய பிளெஸிங்ஸோட இந்த படைப்பு நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும்னு ஆசைப்படுறோம், வேண்டிக்கிறோம். தேங்க்யூ.